ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வருகிற புத்தாண்டு 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிறைவேற இறைவனை நான் வேண்டிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். குரு உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல உட்காந்துருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் அங்கே தான் பயணிப்பார். மே மாதம் குரு மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதாவது உங்கள் 9வது வீட்டிலேருந்து 10வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். சனி உங்கள் ராசிக்கு 7வது இடமான கும்ப ராசியில் உட்காந்துருக்கார். வருஷம் ஃபுல்லாக அவர் கும்பத்தில் தான் பயணிப்பார். ராகு உங்கள் ராசிக்கு 8வது இடமான மீனத்தில் உட்காந்துருக்கார். அப்படியே ஆப்போசிட்டில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2வது இடமான கன்னியில் உட்காந்துருக்கார். தீஸ் ஆர் தி பிளானட்டரி பிளேஸ்மெண்ட்ஸ். லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட்டு கரியர். ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. உங்களுக்கு 2024 எப்படி இருக்க போகுது? ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த சம்பள உயர்வு, எதிர்பார்த்த ப்ரமோஷன், எதிர்பார்த்த வெளிநாடு வாய்ப்பு, ஃபாரின் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்குங்க. குரு உங்கள் ராசிக்கு 9வது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்கார். மே மாதத்துக்கு அப்புறம் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். அதாவது உங்கள் ராசிக்கு 10வது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். ரிஷபம் ஒரு நிலைத்த வீடுங்க. ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அதே வேலையில் இருங்க, வேறு வேலைக்கு மாறாதீங்க. அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்ன கஷ்டம் வருது அப்படின்றதுக்காக இருக்கிற வேலையை விட்டுட்டு வெளியே வேலை தேடாதீங்க. இல்லை வெளியிலேருந்து நல்ல ஆஃபர் கிடைச்சாலும் அதை எடுத்துக்காதீங்க. இருக்கிற வேலையிலே இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ப்ரமோஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பண்ணுற வேலை வெளியே தெரிய வரும். குரு உங்கள் ராசிக்கு 10வது இடமான ரிஷபத்துக்கு பயிற்சியான பிறகு, அதாவது மே மாதத்துக்கு பிறகு உங்கள் மேனேஜர், சீனியர் மேனேஜர், உங்கள் டீம்மேட்ஸ், அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே உங்களை பற்றி தெரிய வரும். உங்கள் வேலையை பற்றி தெரிய வரும். நிறையா அவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன், நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஏற்ற ஒரு ரெக்கக்னிஷன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அறியப்படுவீர்கள் உங்கள் வேலைக்காக. ஸோ உங்களுக்கு குரு எல்லாத்தையுமே கொடுத்துருவார். நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, ப்ரமோஷன், வெளிநாடு வாய்ப்பு எல்லாத்தையும் கொடுத்துருவார். பட் ஆனால் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் வெள்ளந்தியாக இருக்கக்கூடாது, அதாவது இன்னசென்ட்டாக இருக்கக்கூடாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு பின்னாடி போய் மேனேஜர்கிட்ட அவங்கள போட்டு விட்டுருவாங்க. இல்லை சீனியர் மேனேஜர்கிட்ட போய் உங்களை தப்பாக ஏதாவது சொல்லிவிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் குரு 10ல் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்குற ப்ரமோஷன், ஹைக் எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அது கெடுக்கணும்னு நினைப்பாங்க. அண்ட் குரு 10ல் இருக்கும்போது வேலையில் ஒரு சில இடைஞ்சல்களை கொடுப்பார். அது எந்த மாதிரி இடைஞ்சல்னால் இந்த மாதிரி தான். ஸோ கூட இருக்கவங்களோட கவனமாக இருங்க. வேலையில் எல்லார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. பக்கத்து சீட்டுக்காரன் சொல்கிறத மெயினாக நம்பாதீங்க. அப்படி நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்காது. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சுமாரான வருஷமாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல சனி உட்காந்துருக்கார் கும்பராசியில். ஸோ உங்கள் ராசிக்கு ஆகாதவர். ஸோ அதனால் பிஸ்னஸில் கொஞ்சம் டல் அடிக்கும். லாஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ராஃபிட்ஸ் வந்ததுன்னா இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. பெருசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் அதுக்கு சரியான டைம் கிடையாது. அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கூட தொழில் பண்ணுறவங்க, உங்கள் அப்பா பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறீங்க, அண்ணன் தம்பியோடு சேர்ந்து பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. ஏன்னா சனி 7ல் இருக்கார், உங்கள் ராசிக்கு ஆகாதவர். ஸோ பிஸ்னஸில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். கூட்டு தொழில் பண்ணுறவங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. பிஸ்னஸில் லாஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய இடைஞ்சல்கள் உங்கள் பிஸ்னஸில் இருக்குங்க இந்த வருஷம். பட் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை வாரி வழங்கிடுவார் சனி. நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ப்ராஃபிட் வரல அப்படின்றதுக்காக பிஸ்னஸ் இழுத்து மூடிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் தோய்வடைஞ்சிடக்கூடாது. நீங்கள் வருஷத்தில் 12 மாதமும் எப்படி இருக்குன்னா 11 மாதம் லாஸ் வந்தாலும் நீங்கள் அதை தாங்கிக்கணும். 12வது மாதம் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார் சனி. ஸோ பிஸ்னஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யோசித்து முடிவெடுங்க. டக்குன்னெலாம் முடிவு எடுக்காதீங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து ஹெல்த் வைஸ் சிம்மராசிக்கு
ஃபஸ்ட்டு 4 மாதம் சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா சனி 7வது வீட்டிலேருந்து உங்கள் ராசியவே பார்க்குறார், சிம்ம ராசியவே பார்க்குறார். அதனால் உடல் நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஹெல்த் செக்கப்லாம் போகிறீங்க அப்படின்னா அதை ரெகுலராக பண்ணி எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ரெகுலராக எடுங்க, கேப் விட்டுறாதீங்க. ஒரு மாதம் வந்து டாக்டரை பார்க்க முடியல, அதனால் மெடிசின் எடுக்கலை, அந்த மாதிரி ரீசன்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா சனி வந்துட்டு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும் நீங்கள். ஏன்னா 7வது இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். ஸோ ஹெல்த் விஷயத்தில் நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். டாக்டர் செக்கப், எக்ஸசைஸ், டயட் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் கடைசி 8 மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு 10வது வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் 6வது வீட்டை பார்க்குறார். ஸோ உடல் நிலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கடைசி 8 மாதத்தில் சரியாயிடும், அதாவது மே மாதத்துக்கு அப்புறம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு தான். அடுத்து லவ் லைஃப். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்க போகுது 2024? ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னா அவங்க 5வது அதிபதி குரு 9வது இடத்துல இருக்கார், 5 வீடு தள்ளி இருக்கார். ஸோ உங்கள் பார்ட்னரோட நல்ல ஸ்மூத்தாக ரிலேஷன்ஷிப் போகும், எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க, கமிட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான டைம். அதே கடைசி 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு உங்கள் 10வது வீட்டுக்கு பயிற்சியாகி அந்த 5வது வீட்டில் இருக்க பார்வை போயிடும். ஸோ கடைசி 8 மாதத்தில் லவ் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தவித சண்டை சச்சரவு இதெல்லாம் ஈடுபடக்கூடாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மெயினாக வரக்கூடாது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். அப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ இருந்தாலும் ஓகேவாக தான் இருக்குது, வேறு எந்த அஃப்ளிக்ஷனும் கிடையாது உங்கள் 5வது வீட்டுக்கு. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் கடைசி 8 மாதம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்து பணவரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க சிம்மராசிக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் மே மாதத்துக்கு அப்புறம் வர அந்த 8 மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கு. கேஷ் இன்ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும், லிக்விட் கேஷ் உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். பணத்தட்டுப்பாட்டுக்கு வழியே கிடையாது. பணத்தட்டுப்பாடு வரவே வராது. ஏன்னா குரு மே மாதத்துக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கு பயிற்சியாகி உங்கள் 2வது வீட்டை பார்ப்பார். 2வது வீடுனாலே லிக்விட் கேஷ் இன்ஃப்ளோ இதெல்லாம் குறிக்கும். ஸோ பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த வருஷம் ஃபுல்லாக. பட் ஆனால் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிவிட்டு எப்படி அதிகமாக சேவ் பண்ண முடியுன்றதை பாருங்கள். பணம் அதிகமாக வருது அப்படின்றதுக்காக நம்ம எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆடம்பர செலவுகள்லாம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி சேவ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதிகமாக சேவ் பண்ணுவீங்க. அடுத்து கல்வி. தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு, அதாவது +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் சுமாராக தாங்க இருக்குது. கேத்து வேறு உங்கள் 2வது வீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ ஸ்கூலுக்கு போனோமா, படித்தோமா, வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும். எந்தவித தகராறும் வச்சுக்காதீங்க ஸ்கூலில். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், உங்கள் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அமைதியாக இருங்க, எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட்டு 4 மாதத்துக்கு. மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டடீஸில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் வரும். உங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு உங்கள் 10வது வீட்டுக்கு பயிற்சியாகி உங்கள் 4வது வீட்டை பார்த்துருவார். ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அடுத்து உயர்கல்வி, ஹையர் எஜுகேஷன், அதாவது பிஜி பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குரு உங்கள் 9வது வீட்டில் உட்காந்துருக்கார். மே மாதம் உங்கள் 10வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்க போகுது. அதனால் ஏதாவது தீசிஸ் எதாவது பண்ணுறீங்க, இல்லை ஒயிட் பேப்பர் எதாவது பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஏப்ரலுக்குள்ளே முடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் சனியோட பார்வை உங்கள் 9வது வீட்டில் படுது. ஸோ அதனால் ஒரு சில தடங்களை ஏற்படுத்துவார், உங்களை பயங்கரமாக ஒர்க் பண்ண வைப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நீங்கள். ஃபஸ்ட்டு 4 மாதத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலைனாலும் உங்களை தேடி எல்லாமே வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நீங்களே தான் இறங்கி வேலை செய்யணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 4 மாதம் நல்லாயிருக்கு, அதுக்கடுத்து வர 8 மாதம் ஓகேவாக இருக்குது. அடுத்து மேரேஜ். கல்யாணமான கணவன் மனைவிக்கு இந்த வருஷம் ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்க போகுது. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 7வது வீட்டில் உட்காந்துருக்கார், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ சண்டை, பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்போ தான் உங்கள் மேரிட் லைஃப் சுமூகமாக போகும். அதுவும் மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்தவித சண்டையும் வச்சுக்காதீங்க உங்கள் ஒய்ஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் கூட. மொத்தத்தில் ஒரு சுமாரான வருஷமாக தான் இருக்க போகுது கணவன் மனைவிக்கு. உங்களுக்கு கண்ட சனி வேறு போயிட்டுருக்கு. மேரேஜ் லைஃப்லே ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி பண்ணிவிடுவார் சனி. உங்கள் ஹஸ்பண்ட் எங்கேயாவது வெளில கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போக மாட்டீங்க. 2 பேரும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் சனி ஏற்படுத்திடுவார்.
அண்ட் இன்னொன்று கண்ட சனி போயிட்டுருக்கனால இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ஹெவி மிஷினரிஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறவங்க, ஃபேக்ட்ரியில் மெயினாக ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கண்ட சனி போயிட்டுருக்கு. அண்ட் 2வது இடமான கன்னியில் கேத்து உட்காந்துருக்கார். அது வந்து வாக்குஸ்தானம். ஸோ முடிஞ்சளவு யார்கிட்டையும் வாக்குவாதம்லாம் பண்ணாதீங்க, யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க, பேசுகிறத கம்மி பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக கன்னி உங்கள் 2வது வீட்டில் தான் உட்காந்துருக்க போகிறார். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட பிரச்சனை வரும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுறனால. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் அப்பா அம்மா தம்பி அண்ணன் அந்த மாதிரி யாராக இருக்கட்டும், நீங்கள் பேசி வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஸோ முடிஞ்சளவு அமைதியாக இருங்க. அந்த மாதிரி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்கள் பசங்களுக்கு வந்து நான் வந்து ஐஃபோன் வாங்கி தரேன், இல்லை வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்பு கூட்டிகிட்டு போகிறேன், அந்த மாதிரிலாம் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நிறைவேற்ற முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பயணம். சிறுதூர பயணம் போகிறவங்களுக்கு, அதாவது காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வரவங்களுக்கு, இல்லை வீக்கெண்ட் ஒரு ட்ரிப்பு சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகணுன்னு பிளான் பண்ணுறவங்களுக்கு, இல்லைனா மண்டே லீவ் போட்டுட்டு ஊட்டி இல்லை கொடைக்கானல் அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. உங்கள் 3வது வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் மார்ச் மாதம் மட்டும் சூரியனும் சனியும் சேர்ந்து உங்கள் 7வது வீடான கும்பத்தில் பயணிப்பாங்க. ஸோ அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. ஆல்ரெடி உங்களுக்கு கண்ட சனி வேறு போயிட்டுருக்கு. ஸோ மார்ச் ஏப்ரல் மாதமில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அடுத்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், நெடுந்தூர பயணம். டிசம்பர் மாதம் உங்கள் ஃபேமிலியோட ஒரு வெக்கேஷன் போகணுன்னு நினைக்கிறீங்க, யூரோப்புக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம். குரு உங்கள் 9வது வீட்டில் தான் உட்காந்துருக்கார். ஏப்ரல் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறார். ஸோ நீங்கள் உங்கள் அப்ராட் ட்ரிப்பை தாராளமாக பிளான் பண்ணலாம் ஏப்ரல் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் குரு உங்கள் ராசிக்கு 10வது வீடான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிடுவார். 9வது வீட்டில் சனியோட பார்வை மட்டும்தான் விழும். ஸோ ஒரு சில தடங்களை ஏற்படுத்துவார். வீசா கிடைக்கிறதுல பிரச்சனை, இல்லைனா வேறு ஏதாவது பிரச்சனை, ஃப்ளைட்டு லாஸ்ட் மினிட்ல கேன்சல் ஆகுது, இந்த மாதிரி ஒரு சில தடைகளை ஏற்படுத்துவார். பட் உங்கள் ஜேர்னி வந்துட்டு நீங்கள் போய் முடிச்சிடுவீங்க. நீங்கள் பிளான் பண்ணி போகலாம், பட் ஒரு சில தடைகள் இருக்க தான் செய்யும். ஸோ இவ்வளோதாங்க சிம்ம ராசிக்கு 2024. ஸோ மொத்தத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஒரு ஆவரேஜான வருஷமாக இருக்கும். கரியரில் மட்டும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் மற்ற ஏரியாலெலாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.